இந்த வீடியோவில் ஒனிடா ஏசியில் கேஸ் பம்ப் டவுன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டெலிவரி, ரெண்டாவது இருக்கிற சின்ன பைப்பு வந்து செக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வால்வை க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டம்மி நெட்டை வந்து கழட்டிக்கலாம். ஸோ கழட்டின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் வால்வ் வந்து ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது, ஏசி இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஏசி ரன்னிங்கில் இருக்கும்போது தான் நம்ம பம்ப் டவுன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டெலிவரி ஆகிற சின்ன பைப்போட வால்வை அடைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் கீ அலைன் கீ யூஸ் பண்ணி டெலிவரி போகிற சின்ன பைப்போட வால்வை அடைக்கிறோம். இது கொஞ்சோண்டு திருக்குனாலே போதும், வால்வு வந்து லாக் ஆயிரும் சின்ன பைப்புனால். ஸோ கம்ப்ளீட்டாக டைட்டாக லாக் பண்ணிடணும். ஸோ லாக் பண்ணிவிட்டு பெரிய வால்வை வந்து அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பெரிய வால்வு வந்து ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெரிய வால்வு. இந்நேரம் பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து ஒருத்தர் ஏசி ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக வால்வு அடைச்ச உடனே ஏசியை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ 2 வால்வுமே இப்போ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருச்சு. இப்போ வந்து கேஸ் எல்லாமே அவுட்டோரில் வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சுங்க.